மிகப்பெரிய அளவில் சிரிப்புக்குன்னே ஃபேமஸான மதன் பாபு அவர்கள் காலமானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நடிகருமே அவருடைய நல்லடக்கத்தில் கலந்துக்கறலையா அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்காரு. இவர் ஒரு இசையமைப்பாளர் தான் அறிமுகமானார் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் இவருடைய அடக்கம் பண்ண இடத்துல அவங்களுடைய குடும்பத்தினர் இப்போ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்களாம். அதுதான் இப்போ ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தன்னுடைய சிரிப்பு சத்தத்தாலையும் தன்னுடைய முகபாவனையாலையும் எல்லோரையுமே சிரிக்க வச்சவர். அதனால் அவருடைய சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய விதத்தில் அவருடைய அடக்கம் பண்ண அந்த இடத்துல குட்டியாக ஒரு சமாதி ஒன்றை கட்டி அங்கே அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய வகையில் அமைக்க போகிறாங்களாம். அந்த விஷயம் இப்போ ரொம்ப ரசிகர்களிடையே ஒரு ஆறுதலாக இருந்துகிட்ருக்கு. என்னதான் அவங்க இந்த மாதிரி செஞ்சாலும் அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே அவருடைய சிரிப்பாகவும் அவருடைய முகபாவனையாகவும் என்றைக்குமே ரசிகர்களுடைய மனதில் நீங்காத பிடிச்சிருக்கு அப்படின்றதான் உண்மையும் கூட. இந்த சூழலில் எந்த ஒரு நடிகருமே பார்த்திங்கன்னா தன்னுடைய 71 வயதில் இப்போது புற்றுநோயால் காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே வேதனையை கொடுத்திருந்தது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவர் இருந்திருக்கலாம், புற்றுநோய் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் நம்ம கூட இன்னும் இருந்திருப்பார் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. உடன் நடித்தவர்கள் அதே போல் அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப ஹம்பிளான பர்சன். அதையும் தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவே மாட்டாராம். தன்னுடைய மனைவி கையால் மட்டும்தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட சாப்பாடு எடுத்துகிட்டு போவாராம். அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அசைவம் சாப்பிடாத நபருக்கு இப்படி ஒரு உடல்நல பிரச்சனை வந்திருக்கேன்னு எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க. சமீபத்தில் கூட என்னுடைய உடல்நிலைக்கு எதுவுமே இப்போ இல்லை, நான் நல்லா மாறிட்டேன், என்னுடைய உடல்நிலை சரியாயிடுச்சுன்னு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் திடீர்னு அவர் காலமாகியிருக்கார். நம்முடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் அஜித் அவர்கள் இப்போ தன்னுடைய 33 ஆண்டுகால சினிமாவில் இப்போ அடியெடுத்து வைக்கிறாரு. 33 ஆண்டு காலத்தை அவர் நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டாரு அப்படின்னு எல்லோருமே இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நான் என்னுடைய 33 வயது, அதாவது என்னுடைய சினிமா வயது நான் முடிச்சிருக்கிறேன், எட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வெறும் எண்கள் கிடையாது, நான் அதை சொல்லறதுக்கு விருப்பமும் படலை, அந்த அளவுக்கு நான் சினிமாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு. என்ன ஒரு காரணம்னா, அவர் சிபாரிசு மூலமாக, முக்கியமாக எஸ்பிபி அவர்கள் மூலமாக தான் சினிமாவுக்குள்ளே வந்தாருன்னு பல டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு நான் எவ்வளவோ கஷ்டம், வலி, வேதனை, காதல், தோல்வி அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். ஆனால் விடாமுயற்சியால் இன்ன வரைக்கும் நான் ஒரு நல்ல நடிகராக வலம் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் நான் நல்ல நடிகராக வருவேன். இதற்கெல்லாம் காரணம் ரசிகர்களாக நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவருடைய அன்பை வெளிக்காட்டியிருக்காரு. இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு ரேசராகவும் வலம் வந்துட்டுருக்காருன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்மளுடைய சார்பாக இன்னும் நிறைய படங்களில் அவர் நடிக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.